அண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேண்ணே. என்னன்னு? நான் டைரக்டரெல்லாம் டிசைட் பண்ணிட்டேண்ணே. என்னை பார்த்தா உனக்கு லூசு இத உன்ன மாதிரி சின்ன பசங்களை சபையில் உட்கார வச்சு பேசுகிறேன்ல, அதுவே என் தப்பு தான். அண்ணா இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிறா? எவனாவது மொட்டை மாடியில் வெள்ளை சட்டை போட்டு கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பான். அவன்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு நினச்சிங்களா? ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொன்னீங்க ஹாரிஸ்? போலீஸ் ஆகலான்னு. நீங்கள்? தெரிலன்னு சொன்னேன். காலேஜ் போகும்போது இன்ஜினியர் ஆகலான்னு. நீங்கள்? அப்பவும் தெரிலன்னு தான் சொன்னேன். காலேஜ் முடிச்சப்பறம் பிஸ்னஸ் பண்ணலான்னு. நீங்கள்? அரசியல்வாதியாக ஆக போகிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆசையெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, அதனால தான் ஆசைப்பட்டேன். உங்களுக்கு? வினய் தண்டிர படம் பார்த்தனே. அந்த படத்துக்கும் உங்கள் ஆசைக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குண்ணே. அந்த படத்தோட டைரக்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவருக்கும் இன்ஜினியரிங் படிக்கல, எனக்கும் இன்ஜினியரிங் படிக்கல. உனக்கு இன்ஜினியரிங் வரல. ரெண்டும் ஒன்று தானே? நிறைய வித்தியாசம் இருக்குது. அவரை மாதிரியா நானும் ஒரு பெரிய டைரக்டர் ஆவனே. என்ன தைரியத்தில் அப்படி பேசுகிறீங்க? எல்லாம் தன்னம்பிக்கை தானே. வெறும் தன்னம்பிக்கையை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? தன்னம்பிக்கை தானே டீம் மாஸ்டராக அந்த ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரும் ஆக்கியிருக்கு, கண்டக்டராக அந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவும் ஆக்கியிருக்கு. அதே தன்னம்பிக்கை தான் நிறைய பேர்த்த பிச்சைக்காரனாக ஆக்கியிருக்கு. அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இவ்வளோ ஏன், எனக்கே அரசியல் பிடிக்காது. ஒரு பெரிய எழுத்தாளனானு தான் என் ஆசை. நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியதான். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், அவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறிடுவான். ஆனால் நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போகிற கருணான். நான் எப்படியோ போகிறேண்ணே, ஆனால் என் நண்பன் நாளைக்கு பெரிய டைரக்டராகி பென்ஸ் காரில் வந்து இறங்குவான். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னென்ன பண்ணுறாரு? கதை எழுதுறாராமா. ஹரிசனை டைரக்டர் எழுதுறா? சொல்ல முடியாதுடா. இவனை மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தே பெரிய ஆளாயிரானு. கருணாங்கடா? அண்ணனுக்கு ஒன்றிய சீரியல் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கண்ணே. அதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட்டில் இருக்காரு. உங்கள் அண்ணன் இங்கெல்லாம் வரமாட்டாரா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. உட்காரு. இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்க எனக்கே இங்கே ஒன்றும் பண்ண முடியலை. உங்கள் அண்ணன் என்ன பண்ண போகிறேன் நானும் பார்க்க தானே போகிறேன். அண்ணே அதெல்லாம் விண்ணே. தம்பி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லேன். படத்தோட டைட்டில் 3618. கதையை ஓப்பன் பண்ணால் ஹீரோ அப்படியே ஜெயிலேருந்து வெளியே வரானே. ஹீரோ பார்க்குறதுக்கு நம்ம பருத்திரம் காத்தி மாதிரியே இருப்பானே. ஹீரோவும் அவன் மாமனும் சின்சியராக லவ் பண்ணுவான். கட் பண்ணால் ஹீரோயின் ஓடி போகலான்னு ரிமோட் ரூமில் ஹீரோக்காக வெயிட் பண்ணானே. அப்போ ஒரு 4 ஆட்டோ டிரைவர் சேர்ந்து ஹீரோயினை மாற்றி ரேப் பண்ணிடுறாங்கண்ணே. இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 அடி குழி தோண்டி ஹீரோயினை அப்படியே புதைச்சிடறானே. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ பிளான் எப்படின்னு எப்படி அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணால் ஹீரோ லவ் ஃபெயிலில் ஹீரோயின் நினச்சி பாட்டாக பாடிட்டு இருக்கானே. இந்த இடத்துல தான் செகண்ட் ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோவோட சங்கீத திறமையால் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணுறான். கடைசியாக செகண்ட் ஹீரோ லவ்வை புரிஞ்சுக்கிட்டு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ் ஃபர்ஸ்ட் லவ்வோட செம்ம சின்சியராக போயிட்டுருக்கு. இந்த இடத்துலலாம் ஒரு ட்விஸ்ட். இவங்க 2 பேரும் வேற வர மதம் அப்படிங்கிறதுனால இவங்க லவ்வை யாருமே ஒத்துக்கல. அதனால இவங்க 2 பேரும் ஒரு மலை உச்சியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோனை போச்சலானே, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹீரோ போய்க்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம செகண்ட் ஹீரோனை போய்க்கிறோம். அப்படியே டாப் ஆங்கிள் கிராஃபிக்ஸில் 3 பேர் சமாதிலையும் 6x6x6 = 18 3618 அப்படின்னு படுத்த முடியுறானே. எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. சூப்பர்ண்ணே. நீ
தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத டேரக்டர் நீ கண்டிப்பாக வாங்க. என்னண்ணே வெறும் புல்லட் மட்டும் வருது? சத்தமாக பேசாதடா, தலைவரோட ரைட் ஹேண்டே அவர் தான். ஓ, இவர் தான் தலைவரோ? தலைவரோட அல்லகைடா. தென்னாட்டு சிங்கமே, தமிழ்நாட்டின் தங்கமே, இந்தியாவின் வைரமே, நாஞ்சிலாட்டு சிங்கமே, ஐநா சபையின் தலைவரே, தென்னாட்டு மண்டேலா, அரசியலின் அரிச்சுவடியே, மக்களின் மௌனமே, இளைஞர்களின் சுனாமியே, எங்களின் முதல்வரே, இந்தியாவின் பிரதமரே, வருங்கால நாயகனே, பெண்களின் காவலனே, இளைஞரின் வழிகாட்டியே, எங்களின் தெய்வம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன தம்பி மேலே கோவமா? உனக்கு வர வேண்டிய போஸ்டிங் எனக்கு வந்துருச்சுன்னு. ஆஹா, அடுத்தவன் எப்படி இருக்கணும்னு நாம முடிவு பண்ணக்கூடாது, அவன் தான் முடிவு பண்ணணும். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அரசியல் பிடிக்கல. இவன் ஏன் இப்படி இருக்கான் தெரியுமா? ஏன்னா இவனுக்கு சினிமா தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு அரசியல் பிடிக்கும். அதை விட முக்கியம், எனக்கு அரசியல் நல்லாவே தெரியும். சும்மா மீசையை வளர்த்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் மூளையையும் வளர்த்துக்கணும். வரட்டுமாண்ணா? அண்ணே, புதுசாக ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குண்ணே. நான் 24 எப்படிண்ணே?